இன்றைக்கி நம்ம பார்த்து என்னன்னா முட்டை ரைஸ் எப்படி கிண்டுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு கடாவில். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், மிளகா, உள்ளியை போட்டு நல்லா வதக்குது. நம்ம ஒரு மணி நேரம் வதக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு முட்டைக்கோஸ், பீன்ஸை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டலாம். கொஞ்சம் அதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த உப்பு நமக்கு எல்லா பக்கமும் பரவணும். பாருங்க எனக்கு நல்லா வெந்துட்டு ஒரு 5 நிமிடம் வதக்க வேணும். நான் 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த முட்டை இருக்கோ அந்த முட்டையை எடுத்து உடைச்சிக்கலாம். 3ஐயும் உடைச்சிக்கலாம். அது எல்லாம் வதங்கணுன்னே உடைச்சி போட்டுக்கலாம். சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கும் எல்லார் வீட்லேயும். இதை சின்ன பிள்ளைங்கள் தனியாக செஞ்சு பார்த்துடக்கூடாது, பெரிய ஆட்களோடு செஞ்சு பார்க்கணும். நாங்கள் இப்போ 3 முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு. நம்ம நல்லா அதை கிண்டுங்க. முட்டையை நான் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், கிண்டிக்கிறேன். அடி பிடிச்சிடக்கூடாது, முக்கியமானது. இதில் நம்ம என்ன கிண்டுதோன்னா முட்டை ரைஸ் கிண்டுதான். இப்போ நல்லா இந்த முட்டையை தனித்தனியாக எடுத்துக்கிட்டுதான். அப்போ தான் எல்லா சாதத்தையும் நான் கொஞ்சம் நல்லா உதிர்ன சாதம் எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா சின்ன பிறகு உதிர்ன சாதம் போட்டுக்கலாம். நாங்கள் இப்படி நல்லா உதிர்ன சாதம் எடுத்துருக்கோம். நல்லா முட்டையை வதங்கிருச்சு. மிளகு பொடி சிறிதளவு, எப்படி மசாலா போட்டு கிண்டுக. மசாலா போடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. முட்டை வாசனை இருக்கக்கூடாதுன்னு நம்ம மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கிறது. நம்ம ஒத்தத்தை பறக்கே எடுத்து வச்ச சாதத்தை தட்டிக்கலாம். ஓகே, அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சாதத்தோடு அது முட்டை ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் ஆச்சி சிக்கன் கபே எடுத்திருக்கேன். இந்த பொடி போட்டு சிக்கன் கபே மசாலா கொஞ்சம் தட்டிக்கலாம்.
அதே நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையானது போட்டுக்கிட்டோம். நமக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். நாடு பார்த்து நல்லா கறி கட்டலாம். 49 இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். 44 ஆவி பறக்க ரெடி ஆயிருக்கு. 44 நமக்காண்டி நம்மளுடைய முட்டை ரைஸ் ரெடி.